ஹலோ. சாஃப்ட்வேர் அதில் தாண்டி ஓ. எப்படி ஒரு ஃபுட்டேஜ் வேற இதுல இருந்து அது கடைசியா எக்ஸ்போர்ட் பண்ற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஓகே அது ஓகே ஓகே. சடன் சேஞ்ச். ஆனா இதெல்லாம் நாங்க செய்ய விட்டோமே சிம்பிள் திங்ஸ் என்ற மாதிரி. சிம்பிள் திங்ஸ் என்னன்னா இப்ப இங்க வந்து ஃபண்ட் இருக்கு, எங்கள்ட்ட ஃபண்ட் இல்லாதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அந்த ப்ராசஸ் செய்ய காரணம் வந்து ஒரு ஃபண்ட் இஷ்யூஸ் தான். எப்படின்னா இங்க வந்து இப்ப நாங்க வந்து கேமராமேன் ஷூட் பண்ணுவார், அவரே சிப்ப மெமரி கார்டை கழட்டி அவரே காப்பி பண்ணி தருவார். அதை நாங்க டைரக்டா இங்க கொண்டாந்து போட்டு நாங்க எடிட் பண்ணுவோம். எப்படி நாங்க அங்க ஸ்ரீலங்கா அந்த ப்ராசஸ் தான் இருக்கு இப்பயுமே. இங்க அப்படி இல்லை. இங்க ஷூட் பண்றதுக்கு கேமராமேன் சிப் கூட மெமரி கார்டு கழட்டக்கூடாது. கேமராமேன் போயிட்டு அந்த கார்டை கழட்டக்கூடாது. அதுக்குன்னு டிஏடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க தான் கழட்ட முடியும். அவங்கள்ட்ட மட்டும்தான் ஃபுட்டேஜஸ் இருக்கும். அவர் கன்வர்ஷன் போட்டு எடிட்டுக்கு அனுப்புவாங்க எங்களுக்கு வந்து. இப்ப டாவின்ஸ்ல எடிட் பண்ண போறாங்கன்னா அவங்க ப்ராக்ஸி எடுத்துக்கொள்வாங்க. டாவின்ஸோட ப்ராக்ஸி எடுத்துக்குவாங்க. எங்களுக்கு இங்க ஆயிரத்தினபடியா எம்எக்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்ல வந்து கன்வர்ஷன் போட்டு எல்லாமே இது கரெக்டா எந்த கிளிப்பு ஃபர்ஸ்ட் கிளிப்போ லாஸ்ட் கிளிப் வரைக்கும் எம்எக்ஸ் போட்டு அதோட டீட்டெயில் இருக்கும். இத்தனை கிளிப் எங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி தந்திருக்காங்க, அந்த டீட்டெயிலாம் கரெக்டா எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவாங்க. இதுல தான் எங்களுக்கு ரீச் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு கிளிப் மிஸ் ஆனாலும் அது டிஏடியோட கம்ப்ளைண்ட்ல போயிடும். ஒரு ஃபுட்டேஜே எரர் ஆயிடுச்சு, எல்லாமே அவங்க தான். அந்த மொத்த படத்தோட கிளிப் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும். அப்ப எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கும். எங்கள்கிட்ட வந்து கன்வர்ஷன் ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்கும், எடிட்டுக்கு வரும். நாங்க எடிட் பண்ணினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ரீல்ஸ் அனுப்புவோம். ரீல்ஸ் வைஸ் அனுப்பி எடிட் பண்ணிட்டு லாஸ்டா டிஏடி இந்த ரஷ் வந்து நேரா டிஏக்கு தான் போகும். எங்களுக்கும் ஒரிஜினல் ஃபுட்டேஜுக்கும் எந்த தொடரும் இருக்காது. அது டிஏல தான் வந்து அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜை கலர் பண்ணி படமா அவுட் வரும். இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு எங்கள்கிட்ட அங்க ஃபண்டு தான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அதோட இந்த ஒர்க் ஃப்ளோ செய்யாத காரணம் என்னன்னா, அதுக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட மூலதனங்களும் இல்லை. இது ஒரு பெரிய ஒர்க்ன்றபடியா ஸ்டோரேஜ் பண்றதெல்லாம் வந்து கிளவுட்ல இருக்கும், ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். ஹார்ட் டிஸ்க்லயே சென்னைக்குள்ளே 2, 3 இடத்துல அவங்க சர்வர் சிஸ்டம் இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல வச்சா ஃபுட்டேஜ் அழிஞ்சுன்னா ஒரு 200 கோடி ரூபாய் படத்தோட பட்ஜெட்னா 200 கோடி ரூபாய் போயிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சிருந்தா. எங்கள்ட்ட ஹார்ட் டிஸ்க் வாங்குறதே நாங்க அங்க ஒரு பெரிய மூலதனம் போடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 டிபி 4 டிபி ஹார்ட் டிஸ்க் வாங்குறதே அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இங்க வந்து ஒரு நாள் ரஷ்ஷே வந்து 8 டிபி வரும். ஒரு நாள் ரஷ் சாதாரணமா ஒரு 8 டிபி வரும். 8 டிபி ஹார்ட் டிஸ்க்ன்றது பெரிய காசு.